தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். என்னையா கையும் களவுமா பிடிச்சிட்டீங்களா? ஆளை மறைச்சு செக் பண்ணுங்கய்யா. அந்த பைக்ல பணம் இல்ல. என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, பணம் இல்ல. யோ, அந்த பைக்ல தான் பணத்தை வச்சோம். எனக்கு எப்படிங்க ஐயா தெரியும்? என்னாச்சு மாமா? மாட்டினா அவ்வளவுதான். நோ, அதெல்லாம் மாட்ட மாட்டாங்க. சும்மா விளையாடாத. மாட்ட மாட்டாங்கண்ணா. என்ன பேக் இது? துட்டு? அட்டா பாவி, இந்த பணத்தை அண்ணி வண்டியில வச்சு அண்ணிய மாட்டி விடலான்னு பாத்துக்கிறானுங்க. டேய் ஜோபி, உன் ரூட்லயே ஒன்னு அடிக்கிறேன்டா. எப்படா? எல்லாம் அப்படிதானா? நோ, உங்க அப்பாவோட ஊருக்குலாம் எனக்கு தெரியாதாண்ணா. நம்ம அண்ணி வண்டியில எவனோ டிக்கில ஏதோ வைக்கிற மாதிரி பார்த்தேன். என்ன நீ கிட்ட போய் பார்க்க சொல்ல துட்டு. இந்த வேலையை யாரு பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் உங்க அப்பா தான் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சுது. அதான் அந்த துட்டு அப்படியே எடுத்து அவர் வண்டியில வச்சிடலான்னு செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படி? நோ, இப்ப மாட்டணும்னு வையன், உங்க நைனா தான் மாட்டணும். இதுதான் நம்ம மாஸ்டர் பிளான். ஏய் சத்யா, நீ பெரிய மெக்கானிக் நினைச்சடா. நீ பெரிய அரசியல்வாதிடா. பாஸ், நீ பெரிய ஐட்டக்காரன் பாஸ். உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும். சொல்லி கொடுங்க. பழமனே அப்படியே போடாம அப்போ கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், அந்த வண்டியை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க. ஹலோ, நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க, வண்டியை நிப்பாட்டுங்க. யோ, என் வண்டி எதுக்கு ஏன் நிப்பாட்டுறீங்க? என் வண்டியில எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீசர்ஸ் சார், வண்டியை செக் பண்ணுங்க. சரிங்க சார். பாருங்க, தாராளமா பாருங்க. கான்ஸ்டபிள் வாங்க. சார், வண்டியில பணம் இருக்கு சார், வாங்க சார். இதோ வரேன். பணம் இருக்கா? என்ன சார் இது? சார், இந்த பணம் என்னது இல்ல. இது என் கார்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன சார் இவ்வளவு பணம் இருக்கு? எங்க எடுத்துட்டு போறீங்க? சார், இது என் பணம் இல்லங்கிற, அப்புறம் எங்க எடுத்துட்டு போறேன்னு கேக்குறீங்க? இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? சார், டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்ல. மக்களுக்கு கொடுக்கத்தானே எடுத்துட்டு போறீங்க. சார், இது என் பணமே இல்ல சார். அப்புறம் எதுக்கு இவ்வளவு பணம்? எலெக்ஷன்ல உங்க மருமக நிக்கிறாங்க, நீங்க கார்ல இவ்வளவு பணம் எடுத்துட்டு போறீங்க, என்ன அர்த்தம்? கான்ஸ்டபிள், கேஸ எழுதிக்கிங்க. முறையான ஆவணம் எதுவும் இல்லாம முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி பணத்தை எடுத்துட்டு போறாரு. மீடியாக்கு, பத்திரிகைக்கு பணத்தை எடுத்துட்டு போறத இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சார், எதுக்கு சார் பத்திரிக்கை, மீடியா அப்படி இப்படின்னு போறீங்க? இது நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்க வேண்டிய விஷயம். எனது முடிச்சுக்கிறதா? அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் பேசுங்க. நான் யார்கிட்டயே வாங்கி தின்ற ஆள் இல்ல. சார், நீங்க நியூஸ கொடுங்க மீடியாவுக்கு. சரிங்க சார்.
இடைத்தேர்தல் பரபரப்பு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி வாக்காளர்களுக்கு பணம் கொண்டு சென்ற போது பறக்கும் படை அதிகாரிகளால் கையும் களவுமாக பிடிபட்டார். முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகை பறிமுதல் செய்த அதிகாரிகள். அவர் மீது தேர்தல் விதிமீறல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டேய் கதிரு, டேய் கதிரு, அப்பா முதல்ல அத காதுல இருந்து எடுறா. சொல்லுங்கப்பா. எங்க உன் தம்பி? பிரச்சாரத்துக்கு தான்ப்பா. ஓ, சார் ராத்திரி பகலா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரோ? ஆமாப்பா. மாமா, இந்த பண விஷயம் எல்லா நியூஸ்லயும் எல்லா சேனல்லையும் பிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. தொகுதியில நமக்கு பெரிய கெட்ட பேரு மாமா. மீனாட்சி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. மக்கள் நமக்கு கொடுக்க வந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படதான் செய்வாங்க. இந்த அசிங்கெல்லாம் நம்மள ஒன்னும் பண்ணாதுமா. இன்னைக்கு அரசியல்ல பணம் கொடுக்காம ஜெயிக்கிற அரசியல்வாதி யார் இருக்காங்க? ஆனா என் புள்ளையே என்ன மாட்டி விடணும்னு நினைச்சான் பாரு, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அவன் பிறந்ததுல இருந்துதான் என் அரசியல் அவன் பார்த்திருக்கான். ஆனா நான் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அரசியல்ல இருக்கேன். என்ன பார்த்து வளர்ந்த கத்துக்குட்டி என்னையே ஏமாத்த பாக்கறானா? நான் முழு அரசியல்வாதியா அவன் முழு அரசியல்வாதியான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். என் பேரை கெடுத்தாலும் என் செல்வாக்க எவனாலையும் அழிக்க முடியாது. அப்பா, ஃப்ரெண்டு கூப்பிடுறான், பேசிட்டு வந்துடுறேன். மாமா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னம்மா? என்னாலதானே மாமா இதெல்லாம். பாருங்க, உங்க பேர் கேட்டு இப்ப எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு கூட தெரியாம இருக்கோம். வேணும்னா நான் அந்த போட்டியில இருந்து விலகிக்கவா மாமா? எனக்கு இந்த வெற்றியை தாண்டி உங்க மான மரியாதை தான் மாமா எனக்கு முக்கியம். இல்ல மீனாட்சி, களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் பின்வாங்குறங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. அது நமக்கு அசிங்கம். இந்த பார், நீதான் ஜெயிக்கிற. உன் வெற்றிக்கு என்ன விலையா இருந்தாலும் அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன்னை இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நாளைக்கு நடக்க போறத மட்டும் பாரு. மாமா, 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 ஏய் மாமா, ஏ மீனாட்சி, ஏன் ஏய், கத்திட்டு என்ன இருக்க? ஆச்சு? இல்ல மாமாவை காணோம். எங்க போனா? ஏய், வீடு முழுக்க தேடி பாரு, வீட்டுல தான் இருப்பாரு. யூ, எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேங்க, எங்கேயுமே காணோம் அவரை. என்ன சொல்ற? ஆமாங்க, எங்க தேடியும் அவர் ஆளையே காணோம். ராத்திரி முழுக்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருந்தாரு. உங்க தம்பி என்ன தோக்கடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாருன்னு வருத்தப்பட்டாரு. இப்ப காலையில பார்த்தா ஆளை காணோம். எங்க போனாருன்னே தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆச்சு? என்ன? அத்தை, மாமாவை காணோம்.
மாமாவை காணமா? ஆமா அத்தை, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவரை காணோம். டேய் கதிரு, என்னடா இவ உங்க அப்பாவை காணோங்கிறா? இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா தெரிய போகுது. என்ன ஆச்சுடா? வெளியே எங்கேயோ போயிருக்காரு. ஐயோ, கட்சி ஆபீஸ்க்கு போன் போட்டு கேளு. இருங்க, கேக்குறேன். சீக்கிரம். ஹலோ, கதிர் பேசுறேன். அப்பா அங்க வந்தாரா? வரலையே தம்பி. என்ன விஷயம்? சரி, ஓகே. என்னடா? இருமா. அண்ணே, சொல்லுங்க தம்பி. அப்பா அங்க வந்தாரா? இல்ல தம்பி, வரலையே. இல்லண்ணே, அப்பா நம்பர் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. தெரியலையப்பா. இங்க வந்தா நான் சொல்றேன். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆச்சு? எங்க போனாருன்னு தெரியல. யாருக்கு போன் பண்ணாலும் இல்லன்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, சொல்லுங்க தம்பி. அப்பா அங்க வந்தாரா? இல்ல தம்பி, வரலையே. அப்படி வந்தா உங்ககிட்ட சொல்றேன். சரி, ஓகே. இல்லன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, யாராச்சும் கடத்திட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து இந்த எலெக்ஷன் வேண்டான்னு சொன்னேன். அவர் கேட்டாரா? என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு. எங்கதான் போனாருன்னு தெரியலையே. எல்லாம் என்னாலதான். ஐயோ, என்னது இது? என்னன்னு தெரியலையே. நான் இதை சும்மாவே விட மாட்டேன். நான் கண்டிப்பா மாமா எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிப்பேன். மாமாவோட ஒரே ஆசை நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறது தான். என் உயிரை பணைய வச்சாவது நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுல இப்ப ஒரு பிரச்சனையே இல்ல. டேய் கதிரு, ஆ? வெற்றிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுடா. எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்கடா. எனக்கு அப்படியே படன்னு வருதுடா. அம்மா, நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்களே தேடுவாங்கல்ல. நீங்க அழாதீங்க, எப்படியாவது தேடி கூட்டிட்டு சரி, போ. வரேன். ஓகேவா? அம்மா அபிராமி, என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ. மக்களுக்கான எல்லா அடிப்படையும் இதுவரைக்கும் எங்க மாமா எதுவுமே குறை வைக்காம செஞ்சு கொடுத்திருக்காரு. அவரை ஏமாத்திராதீங்க. உங்க ஓட்டு பேனா சின்னத்துக்கு தான் போடணும். ஏமா, உன் மாமனார் பத்தி பேசுறதெல்லாம் சரி. எங்கம்மா அவரு? பிரச்சாரத்துக்கு ஆளையே காணோம். அவரு அவர் எங்க ஐயா நல்லா தானே இருக்காரு. பிரச்சாரத்துல நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எங்க போனாரு? வெளியில என்னென்னமோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதானா? அது போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. என்ன மேடம், உங்க மாமனார் காணாம போயிட்டாரு, என்னமோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு என்னென்னமோ பேசுறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்ன கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண விடுங்க. அது எப்படி மேடம்? தொகுதியோட முன்னாள் அமைச்சர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. திடீர்னு காணாம போயிட்டா எப்படி கேட்காம இருக்க முடியும்? மாமாவை காணோமா? தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? ஏங்க அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. இவங்க சும்மா இவங்க சீன் போட்டுட்டு இருக்காங்க. இருங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இங்க பாருங்க, அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு வீட்ல இருந்தவரை காணோம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா?
சந்தேகமே இல்ல. நாங்க ஜெயிச்சிருவோங்கிற பயத்துல அவரோட புள்ளையே அவரை கடத்தி வச்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவரோட பொண்டாட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு என்னெல்லாம் அரசியல் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. தடையா இருக்கிறது எங்க மாமா தானே. அவரு பிரச்சாரத்துக்கு வந்தா அவர் முகத்தை பார்த்து மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அது நடக்க கூடாதுன்னு பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம ஒரு அரசியல் வெற்றிக்காக அவரை கடத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு என் குழந்தை சீப்பா இறங்குவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ அண்ணி, போதும், ஓவரா சீன் போடாதீங்க. இல்லை, நானும் பார்த்துருக்கேன், மரியாதை கொடுத்தா சும்மா ஓவரா போயிட்டுருக்கீங்க. நான் ஏங்க கடத்தணும்? போய் பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்கள் தான் அரசியலுக்கு புதுசு, நான் புதுசு கிடையாது. உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். அவதூறு பரப்புறதுக்கு ஒரு அளவு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு மட்டமான புத்திங்க, எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப மாமா எங்க போனார் வெற்றி? என் கூட நின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவரு திடீர்னு காணாம போனாருன்னா அதுக்கு யார் காரணம்? அவரு காணாம போனா பலன் உங்களுக்கு மட்டும்தானே இருக்கு. ஒண்ணு நீங்க கடத்திருக்கணும், இல்ல உங்க கூட நல்லவங்க மாதிரி நிக்கிறாங்களே இதோ இந்த துளசி, அவங்க கடத்திருக்கணும். மீனாக்கா, உங்களோட கிரிமினல் புத்தியெல்லாம் ஏன் மேல திணிக்க பாக்குறீங்களா? இந்த பாருங்க, நீங்க தான் இந்த மாதிரி கிரிமினலா யோசிப்பீங்க. என் மாமாவை கடத்தி இப்படி ஒரு குறுக்கு வழியில ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. பொதுமக்கள் எல்லாரும் பாருங்க, நீங்களே சொல்லுங்க. என் மாமனார் தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு ஏன் கையில அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும்னு நினைச்சாரு. நான் யாரு? அந்த வீட்டோட மூத்த மருமக. நான் ஜெயிக்கிறது பொறுக்காம ஒரே குடும்பத்துல இருக்கிற இவங்க என்ன எதிர்த்து நிக்கிறாங்க. அப்பவே உங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாமா இவங்க எந்த அளவுக்கு கேவலமான விஷயத்துக்கு கூட இறங்குவாங்கன்னு? அதெல்லாம் உண்மைதானா? ஏன்பா வெற்றி, உன்னை என்னமோ நல்லவன் நினைச்சேனப்பா. இந்த பொண்ணு சொல்லும் போது தானே தெரியுது, சொந்த அப்பாவையே எதிர்த்து கேண்டிடேட் நிறுத்த துணிஞ்ச நீ இதை செய்ய மாட்டியா என்ன? இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாமா பண்ணுவீங்க? இந்த பாருங்க, நீங்க பேசும்போதே தெரிஞ்சு துட்டு வாங்கிட்டு பேசுறீங்கன்னு. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற ஆளு நான் கிடையாது. நீங்க என்ன வேணா கத்திட்டு போங்க, கூவுற வரைக்கும் கூவுங்க. துட்டு வாங்கி தானே கூவுறீங்க. யார் யார் கேஸ் கொடுத்தது? வேற யாரு? நீங்க தானே கொடுத்துருக்கீங்க, நீங்க தானே அரசியல் பண்றீங்க. முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி காணாமல் போனதும் தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதவிக்காக அவர் மகன் வெற்றியும் மருமகள் துளசியும் சேர்ந்து அவரை கடத்திருக்கலாம் என்று பொதுமக்களும் மற்றும் வேட்பாளர் மீனாட்சியும் சந்தேகப்பட்டு வருகின்றன. இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் களம் மீண்டும் மீனாட்சிக்கு ஆதரவாகவும் துளசிக்கு எதிராகவும் மாறியுள்ளது. நேத்து வரைக்கும் மாமாவோட மொத்த தொகுதியும் நமக்கு ஃபேவரா இருந்துச்சு. எல்லாரும் நமக்கு ஓட்டு போடுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்போ என்னைக்கு அவரு காணாம போய் எல்லாத்தையுமே தலைகீழா மாத்திட்டாரு.
மச்சான், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா மச்சான், இது இன்னொரு விஷயமும் இருக்குது. அரசியல்ல பணத்துக்கு விழாதவங்க, அடிதடிக்கு பயப்படாதவங்க அனுதாபத்துல விழுந்துருவாங்க. முக்காவாசி அரசியல்வாதிங்க அனுதாப ஓட்டுல தான் ஜெயிப்பாங்க. அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நோ, எனக்கு ஒரு டவுட்டு. உங்க அப்பா நிஜமாலே காணாம போயிருப்பாரா, இல்லைன்னா எதுனா பொந்துக்குள்ள பதுங்கிட்டு இந்த சூழ்நிலையை அவரு சாதகமா பயன்படுத்தினாரா? எனக்கு இன்னுமா அவர் மேல டவுட்டா தானே ஆகுது. பின்னா அவர் என்ன பச்சை குழந்தையா டப்புன்னு தொலைஞ்சு போறதுக்கு? மாமா, உங்க அண்ணி இந்த சுச்சுவேஷனை அவங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. இல்ல, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது அண்ணியும் பண்ணுவாங்க. அண்ணியும் பண்ணலன்னா எங்க அப்பா இதோட அதிகமாகவே பண்ணுவாரு. அவரே போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு யாரோ என்னை கடத்திட்டாங்க, ஐயோ நான் காணாம போயிட்டேன்னு அவரே ஒரு ட்ராமா போடுவார். இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட்டு. இத பாருங்க வெற்றி, இப்போ அரசியல்ல ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, மாமா தான் முக்கியம். மீனா அண்ணியும் மாமாவும் சேர்ந்து திட்டம் போட்டு பதுக்கிருக்காங்கன்னா அது பரவாயில்ல, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நிஜமாவே மாமா ஏதாவது ஆபத்துல மாட்டியிருந்தா, நம்ம எதிரிங்க யாராவது அவரை கடத்தி வச்சிருந்தா, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. பாருங்க, முதல்ல அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது அதெல்லாம் நம்ம அப்புறம் யோசிக்கலாம். உங்க நல்ல மனசு உங்க மாமனார் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவருக்கு ஒன்றாகாதுங்க. ஆனா அவரை பார்த்தீங்களா, உங்களை தோக்கடிக்கிறதுக்கு பயங்கரமான ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு தம்பி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொந்துக்குள்ள தான் போய் உட்காந்துட்டு இருப்பாரு. சரி, உங்களோட திருப்திக்காக நான் அவரை தேடுறேன். பசங்ககிட்ட சொல்லிடலாம், போலீஸ்கிட்டையும் சொல்லிடலாம்.